7 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். முன்னாள் அமைச்சர் சேகர் பாபுவுக்கா இப்படி ஒரு நிலைமை வரணும்? திமுகவுல ஒரு முக்கியமான தலைவர்களை ஒருத்தவரா இருந்தவர் தான் முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு. ஆனா இப்ப அவருடைய மொத்த அதிகாரத்தையும் பறித்து அவரை ஓரங்கட்டுறதுக்கான முடிவை திமுக தலைமை எடுத்திருக்கா. திமுக தலைமை மட்டும் இல்லாம திமுகக்குள்ளேயே அவரை மொத்தமா முடிச்சு விட்டுடணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல, அதிருப்தியில நிறைய பேர் இருக்காங்களாம். இதற்கான காரணம் என்ன? எதனால மொத்தமா அவருடைய அதிகாரம் பறிக்கப்படுது? திமுகல ஒரு செல்வாக்கு மிக்க அமைச்சர்கள்ல ஒருத்தரா கருதப்பட்டவர் இன்னைக்கு அதிகாரமே இல்லாம எல்லாராலையும் ஓரங்கட்டப்படுற நிலைமைக்கு என்ன காரணம் அப்படின்றத இந்த பதிவுல தெளிவாக பார்க்கலாம். முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு திமுகவுல ஒரு செல்வாக்கு மிக்க அமைச்சர்கள்ல ஒருத்தரா கருதப்பட்டவர். அது மட்டும் இல்லாம சென்னை முழுக்க அவருடைய கண்ட்ரோல்ல தான் இருந்தது. திமுக தலைமை என்ன முடிவு எடுத்தாலும் இவரோட ஒரு கலந்துரையாடி அதற்கு பிறகுதான் முடிவையே அறிவிப்பாங்க. அந்த அளவுக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களோட ஒரு நெருக்கம் சேகர் பாபு அவர்களுக்கு இருந்தது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா 2026 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அது மொத்தமா தலைகீழா மாறி இருக்கு. எதனால அப்படின்னா 2026ல திமுக படு தோல்வி அடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம திமுகவுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் அவர் போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதியிலேயே தோல்வி அடைஞ்சிருந்தாரு. இந்த தோல்விக்கு காரணம் சேகர் பாபு தான் அப்படின்றத திமுகக்குள்ளேயே பேசிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம திமுக தோல்விக்கான காரணம் என்னன்றதுக்காக மறுசீரமைப்பு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவும் இதேதான் சொல்லியிருக்காங்களாம். எதனால அப்படின்னா, கொளத்தூருடைய பொறுப்பாளரா யார் செயல்பட்டாங்கன்னா சேகர் பாபு தான். அவருடைய செயல்பாடுகள் திருப்தி அளிக்கல, மக்கள் மத்தியில அவருக்கு ஒரு கெட்ட பேரு, அதிருப்தி ஏற்பட்டிருக்கு. இதுவும் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தோல்விக்கும் திமுகவுடைய ஒரு தோல்விக்கும் முக்கிய காரணமா கருதப்படுது அப்படின்றத இந்த குழு அறிக்கையாவே கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே மு.க. ஸ்டாலினுக்கு சேகர் பாபு மேல இருந்த ஒரு நம்பிக்கையை குறைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துச்சு. அது மட்டும் இல்லாம தேர்தலுக்கு பிறகு முழு பொறுப்பையும் உதயநிதி ஸ்டாலின் கையில கொடுத்துட்டாராம். உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இளைஞர்களை கட்சிக்குள்ள கொண்டு வரதுக்கான வேலைகளை முன்னெடுத்துட்டு வராராம். இதனால சீனியர் அமைச்சர்களை உதயநிதி ஸ்டாலின் கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. கடந்த திமுக ஆட்சியில சேகர் பாபுவும் மேயர் பிரியா அவர்களும் எங்க போனாலும் சேர்ந்தே போறாங்க, அதிகாரத்தை தப்பா பயன்படுத்துறாங்க அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகளை சேகர் பாபு மேல வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம அறநிலைத்துறையில நிறைய ஊழல்களை முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு பண்ணியிருக்காருன்ற நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. இது எல்லாமே மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருந்தது. இது திமுக தலைமைக்கும் சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லப்படுது. அதனால இப்ப எப்படியாவது உதயநிதி ஸ்டாலினோட ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற பல முயற்சிகளை சேகர் பாபு அவர்கள் முன்னெடுத்துட்டு வராரு. ஆனா இது எதுவுமே உதயநிதி ஸ்டாலின் கண்டுக்கவே இல்லைன்றதுதான் நிதர்சன உண்மையா பார்க்கப்படுது. திமுகவுடைய தோல்வியால திமுகக்குள்ளேயே சேகர் பாபுக்கு எதிரான அதிருப்தியாளர்கள் அதிகமாயிட்டாங்க. மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய நம்பிக்கையை சேகர் பாபு முழுசா காப்பாத்துறதுனால அவரை எப்படியாவது மொத்தமாவே ஓரங்கட்டிடணும் அப்படின்ற முடிவுல திமுக உள்ளேயே நிறைய பேசப்பட்டுட்டு வருது. அறிவாலய வட்டாரத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு சேகர் பாபு மேல இப்ப நம்பிக்கை குறைஞ்சிடுச்சு. இப்ப மொத்த பொறுப்பையும் உதயநிதி அவர்கள்ட்ட கொடுத்துட்டாங்க. என்னதான் முயற்சி பண்ணாலும் உதயநிதி கூட சேகர் பாபு அவர்களால முழுமையா நெருக்கத்தை ஏற்படுத்த முடியல. அதனால இப்ப அவர் வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருக்காரு அப்படின்றத சொல்றாங்க. திமுக தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்ற கண்டறியத்திற்காக திமுக மறுசீரமைப்பு குழு அமைச்சிருந்தாங்க. அந்த குழு அறிக்கையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுக தோல்வி அடைஞ்ச 20 மாவட்டங்கள் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களை பதவி நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரே மாவட்ட செயலாளர் 5 மாவட்டங்களுடைய பொறுப்பாளராகவும் இருந்தாங்க. அது எல்லாத்தையும் குறைச்சி 3ல இருந்து 2 வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதனால இந்த ஒரு லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது யாரு அப்படின்னா சேகர் பாபு அவர்கள் தான். அவருடைய பதவியை பறிக்கணும் அப்படின்றத இந்த மறுசீரமைப்பு குழுவும் அறிக்கையா கொடுத்திருக்காங்க. இதனால முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதை கருத்துல கொண்டு அவருடைய பதவியை பறிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பேசப்பட்டுட்டு வருது. இந்த நிலையில தான் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செஞ்சப்ப வெளிப்படையாவே திமுகவினர் எந்த அளவுக்கு சேகர் பாபு மேல ஒரு அதிருப்தியில இருக்காங்க அப்படின்றத நல்லாவே தெரிஞ்சிருக்கு. எதனால அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் பிரஸ் மீட் வரத்துக்கு முன்னாடி அங்க கூடியிருந்த எம்எல்ஏக்கள் என்ன பேசிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னா, எப்பவுமே உதயநிதி ஸ்டாலின் பக்கத்துல சேகர் பாபு தான் நிக்கணுமா அப்படின்னு கேட்க வந்தவர் மைக்க பார்த்த உடனே உஷாராகி வாய மூடிட்டாரு. இருந்தாலும் அவர் சேகர் பாபுவை குறிப்பிட்டு ஏன் அவரே அங்க நிக்கணும் அப்படின்ற தோரணையில தான் பேசினாரு அப்படின்றது நல்ல வெளிப்படையாவே தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம
அறநிலைத்துறையில இருந்தப்ப எல்லா கோவில்களையும் அவருடைய அதிகாரத்துல தான் இருந்தது, அதாவது சேகர்பாபு அவர்களுடைய அதிகாரத்துல தான் இருந்தது. ஆனா இப்ப அந்த அதிகாரமும் இல்லாம அவரையே 1/2 மணி நேரம் காக்க வச்சிருக்காங்க காவல்துறையினர். திருத்தணி கோவிலுக்கு முன்னாள் அமைச்சர் சேகர்பாபு குடும்பத்தோட போயிருக்காரு. ஆனா அப்ப அவருடைய காரை தடுத்து நிறுத்தி மேல போக கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார் அனுப்பிச்சு விடுங்க சார், நீங்க வண்டியை சார் முன்னாடி அனுப்பிச்சு விடுங்க சார். சார் என்னுடைய ஒரு சாரி அது இன்னொரு அரங்கோட அது பின்னாடி வரணும் சார். அவங்க அனுப்பிச்சு விடுங்க சார், அவங்க நம்பர் இருந்துருக்காங்க. அது வந்து எங்கிட்ட கார் பாஸ் இருக்கு, நான் மேல போறேன் அப்படின்னு அவர் சொல்லியும் அவரை மேல விடாம தடுத்து நிறுத்திருக்காங்க. ஆனா அதே சமயம் மற்ற கார்களை மேல அனுப்பியிருக்காங்க. இது வேணும்னே அவரை அவமதிக்கிறதுக்காக செஞ்ச செயல் அப்படின்றத திமுகவுல பல பேர் குற்றம் சாட்டிட்டு இருந்தாலும் இப்ப மொத்தமாவே சேகர்பாபுடைய அதிகாரம் பறிக்கப்பட்டு அவரை ஓரம் கட்டக்கூடிய வேலைகளை எல்லாரும் முன்னெடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப இடைத்தேர்தல் வர இருக்கிறதுனாலையும் உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கிறதுனாலையும் எந்த ஒரு முடிவையும் டக்குன்னு எடுக்க வேண்டாம் அப்படின்னு திமுக தலைமை முடிவு பண்ணிருக்காங்களாம். உள்ளாட்சி இடைத்தேர்தல் முடிந்த பிறகு சேகர்பாபுடைய அதிகாரம் முழுமையா பறிக்கப்படும் அப்படின்றத திமுகக்குள்ள இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் சொல்லிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த நிலைமை எப்படி மாறப்போகுது. சேகர்பாபுடைய மொத்த அதிகாரமும் பறிக்கப்படுமா? இதற்கு பின்பு திமுகவுல யார் முக்கிய புள்ளியா கருத போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.